வரும் இவர் யாரோ சூரிய போல் பிரகாசம் சத்தத்தில் உள்ளம் நீரச் செல்வோரே சூரிய போல் பிரகாசம் சத்தத்தில் உள்ளம் நீரச் செல்வோரே இயேசுவே அம்மனேசரே சாரோன் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா கரிநாயிரங்கள் சீரந்தோ கரிநாயிரங்கள் சீரந்தோ ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த பரிசுத்த விவாக ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவரும்
நீங்கள் உள்ளே கடந்து வரும்படி உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். கீழே இருக்கிற ஆண்டவருடைய ஊழியர்கள் யாவரும் நீங்கள் உள்ளே கடந்து வரும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது விக்கிரக ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நம்மத்திலே வந்திருக்கிறதான பாஸ்டர் அஜித் குமார் இப்பொழுது வந்து ஜெபித்து இந்த ஆராதனையை அவர் துவக்கி வைப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, சகலத்தையும் அது காலங்களில் நேர்த்தி ஆய் செய்கிறவர். ஆதி ஏதேனிலே ஆதாம் தனிமையா இருப்போது நல்லதல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஏற்படுத்தி இருவரையும் ஒன்றாக இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அன்பின் தகப்பனே, அன்பான மகன் பீட்டர் பிராங்க்லினுக்கு நீர் ஆயத்தம் பண்ண வாழ்க்கை துணைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்று இந்த திருச்சபையில் நடக்கின்ற விவாக ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள அவருடைய வாழ்வு அனுகிரகமாக அமைய உதவி தருவீராக. ஆராதனையின் மீதமுள்ள பொறுப்புகள் எல்லாவற்றையும் நீரை எடுத்துக் கொள்வீராக. உங்களுடைய நல்ல நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தொடர்ந்து இப்பொழுது பாஸ்டர் கீழ்பட்டவர் தொடர்ந்து பாடலாறு நடத்துவார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்கள் வைத்து ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற பாடல் தாள்கள் 1வது பாடல். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கெல்லாம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுராஜா. ஸ்தோத்திரம் இயேசுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுராஜா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாத்தீர் நாமத்தினாதரும். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாத்தீர் நாமத்தின் ஆதரவு.
எத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதமும் திருமை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதமும் திருமை எத்தனை ஆச்சரியம். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஒளிவில்லை பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாக்கிடும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாக்கிடும் நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. திருமண Praise God. Hallelujah. சந்தோஷமா ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உடைய கரங்களை இருக்கிற பாடல் சாலையில் 7வது பாடல் மனவாழ்வும் புவி வாழ்வினில் வாழ்வும். நீங்கள் 7வது பாடல் சேர்ந்து பாடிக்கலாம். வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு அருவிய சோபன சுக வாழ்வு உன்னை தெரியாது தோகையில் மாறு சுபமான மகளிர் இருபோது மனமுறையோடு வசனம் விடாது வந்த மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு அருவிய சோபன சுக வாழ்வு.
குடித்தன வீரம் குணமுள்ளதாரம் கொடுத்து கொண்டாலும் சமச்சாரம் அடக்கமசாரம் அன்பு உதாரம் அன்பு விதனின் மனை கலந்தாரம் நல்ல மன வாழ்வு பூமி வாழ்வினி வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினி வாழ்வு மன வாழ்வு பூமி வாழ்வினி வாழ்வு அருவிய சோதர சுக வாழ்வு. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நினைக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் ஏதேனிலே திருமணத்தை ஆரம்பித்து வைத்தார். இன்னைக்கு சோதரம் அநேக திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் 2 குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு திருமண வாழ்க்கையிலே இணைக்கப்பட இருக்கிறாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படியாக சபையாரால் நாம் வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து ஒரு பாடலை நம்முடைய கரங்கள் இருக்கிற பாடல் தாளிலே 4வது பாடல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்லே சொல்லுவார். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்லே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை போல்
பாடுவே இசையா உந்தன் அன்பு பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே பரிசுத்தமே பரவசமே பாரமே சாருளே பாரம் போடு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பரிசுத்தமே பரவசமே பாரமே சாருளே பாரம் போடு தேடினவா. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18 வசனம் முதல் 24 வரை உள்ள வசனங்களை பாஸ்டர் எட்வின் ஜெபராஜ் அவர்கள் வாசிப்பார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 21 முதல் அதனுடைய கடைசி வரைக்குள்ள வசனங்களை பாஸ்டர் டெனிட் அவர்கள் வாசிப்பார்கள்.
முதலாவது வேத பகுதியை ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 18 முதல் 24 வரை உள்ள வேத பகுதிகளை பாஸ்டர் எட்வின் ஜெபராஜ் அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். இரண்டாவதாக எபேசியர் 5வது அதிகாரம் 21 முதல் கடைசி வரை உள்ள வசனங்களை பாஸ்டர் டெனிட் அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை உள்ளதான வார்த்தைகளை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கிய ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்ப்போம் என்று அவைகளை அவனிடத்தில் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை என்று காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அணைத்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றால். இதன் நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். God bless you. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து அவனுடைய கடைசி 33வது வசனம் வரை வாசிக்கலாம். தெய்வ பயத்துடனே ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் மகிமை உள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகள் தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் தன் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயமாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களுமாயிருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவன் என்பது ஆமாம். இப்பொழுது மணமகன் சார்பாக குட்டப்பன் அவர்கள் சிறிய வாழ்த்துரை நமக்கு வழங்குவார்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி இந்த நல்ல திருமண நாள் காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட ஆமன் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் பிரவேசிக்க இருக்கிறதான ஆமன் தம்முடைய பிள்ளைகள் ஆஸ்லின் ஃபெமி பீட்டர் பிராங்க்லின் அவர்களுக்காய் அவர்களை வாழ்த்துவதிலே ஆமன் ஸ்தோத்திரம் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமன் தலைமை தாய் நடத்துகிற அருமையான சபை போதகர் மற்றும் ஆமன் திருமணத்தை நடத்தி வைக்க வந்திருக்கிறதான போதகர் அவர்களையும் ஆமன் ஸ்தோத்திரம் நன்றி தெரிவித்து என்னோடு உடன் ஊழியர்களாக இருந்து கர்த்தருடைய சேவையிலாக இருக்கிறதான கர்த்தருடைய தாசர்களையும் ஆமன் ஸ்தோத்திரம் ஆமன் கர்த்தருக்குள் வாழ்த்துவதோடு இன்றைக்கு ஆமன் இல்லற வாழ்க்கையில் பிரவேசிக்க இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை ஆமன் தொடர்ந்து ஆமன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அருமையான பீட்டர் பிராங்கலுடைய தகப்பனார் போதகர் ரெவரண்ட் ரத்தன்ராஜ் அவர்கள் நீண்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒரே ஸ்தாபனத்தில் கர்த்தருடைய சேவையில் ஆயிருக்கவும் ஆமன் ஒரு நல்ல உறவை நாங்கள் தொடர்ந்து ஆமன் ஸ்தோத்திரம் ஆமன் அதை ஆமன் இந்நாள் வரையில் கடைபிடித்து வருவது கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாய் சிறு பருவத்திலிருந்தே ஆமன் ஸ்தோத்திரம் மணமகனாய் இங்கே அமர்ந்திருக்கிறதான பீட்டர் பிராங்க்லின் ஆமன் சகோதரருக்கு ஆமன் கர்த்தர் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சபையில் ஒரு சாமுவேல் வளர்ந்து வந்ததை போல ஆமன் ஊழியத்தின் பாதையிலே தகப்பனார் ஆயிருக்கும் போது ஆமன் வளர்ந்து வரவும் ஆமன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆமன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணித்து ஆமன் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் என்கிற நிலைமையிலே ஆமன் ஸ்தோத்திரம் ஆமன் சவுத் இந்தியா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சதர்ன் டிஸ்ட்ரிக்டுடைய அந்த கிழக்கு மண்டலத்தில் போழிப்போர்விளை என்கிற பகுதியிலே கர்த்தருடைய சேவையில் ஆயிருக்கவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நல்ல ஒரு பண்புடைய நற்குணங்களை கொண்ட ஒரு அருமையான ஆமன் சகோதரர் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் இன்னும் அவன் சோத்திரம் சில நிமிடங்களுக்குள்ளாக சில மணிக்கூறுகளுக்குள்ளாக அவர்கள் அவன் சோத்திரம் ஒரு குடும்பமாய் இணைக்கப்பட்டு ஒரு போதகர் குடும்பம் என்கிற விதத்தில் இன்னும் ஒரு குடும்பம் அவன் இந்த உலகத்தில் உதயமாவதை நினைத்து அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் ரூத்து போவாஸ் இவர்களுடைய திருமண அவன் அந்த இல்லற வாழ்க்கையில் பிரவேசித்த போது ஒளிமுக வாசல் இருக்கிறதான சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவர்களை வாழ்த்துறதான ஒரு வார்த்தையை ரூத்தின் புஸ்தகத்திலே அவன் சோத்திரம் காணப்படுகிறது. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லேகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை கற்ற ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி குப்பத்துறை ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கற்ற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். இந்த கருவில் இருக்கிற பாடல் தாளிலே 6வது பாடல். ராஜகுமாரத்தி ஸ்தானத்திலே ராஜாதிராஜன் இயேசுவே இன ஜனநாடு தகப்பனின் வீடு இன்பமறந்து சந்திடுவோம். தோற்றிரமே கூட்டமே தோற்றிரமே துதி சாற்றிடுவோம். தொழுதியில் நம்மை உயர்த்தினாரே புகழ்ந்தவர் நாம்
மிக முக்கியமான பகுதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 2 குடும்பத்தில் பிறந்து 2 சூழ்நிலையில் வளர்ந்த அருமையான தேவ பிள்ளைகள் ஒரே குடும்பமாய் இணைக்கப்படுகிற நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த விவாக ஆராதனையை நடத்தும்படி நான் உங்களுக்கு அறிவித்தது போல எங்களுடைய சபையின் தலைமை போதகரும் பெத்தேல் மிஷன் சபைகளின் தலைமை போதகருமா இருக்கிற பஸ்கால் ஜெயக்குமார் அவர்கள் இந்த விவாக ஆராதனையை நடத்துவார்கள். இந்த விவாக ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னமும் தொடர்ந்து நடத்துகிற தேவ தாசருக்கு தேவையான கிருபையும் கத்த தரும்படி பாஸ்டர் ராஜாமணி அவர்கள் மத்தியிலே ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து விவாக ஆராதனையை பெத்தேல் மிஷன் சபைகளின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அடியில் காட்டி நேர்த்தியாக எங்களுக்கு தந்து எங்களை அகமகள் பண்ணுகிற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக மக்களோடு கோடி ஸ்தோத்திரம் இருக்கிறோம். அன்றொரே அருமையான வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளை, அன்பின் பிள்ளைகளை ஒரே குடும்பமாக இணைக்கும்படிக்கு தேவரே சித்தம் கொண்டபடியா ஸ்தோத்திரம். ஆனால் திருமணத்தின்படியாக இந்த நாட்களில் இப்படி ஆலயத்திலே வைத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இணைக்க தேவரையுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். காரணம் அவர் கல்யாண வீட்டில் பிரசன்னமான ஆண்டவர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். என் இல்லற வாழ்வில் அவர்களை சேர்த்து வைத்து ஆண்டவரை நீ தொடக்கம் ஆண்டவரை தொடங்கி வைக்க போறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொடான் கூடி ஸ்தோத்திரம். விவாகாரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பிரசன்னம் நிறைவாக இருந்தபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துடைய தாசனை பரிசுத்தவானை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவதாக செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கட்டும். மணமகனை ஆசீர்வதியும். ஆண்டவரை வந்திருக்கிற எல்லா உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவதாசர்களை மீறி விசேஷ கிருபை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துணிகர மகிமை உமக்கை செலுத்துகிறோம். நீ பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். நீ பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆர்க் ஆஃப் கிரேஸ் மிஷன் சபையிலே பந்து மேடை அலங்கரித்திருக்கிற அனைத்து தேவ மனிதர்களை, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் போதகர்களையும் வேறு சபையின் போதகர்களையும், எங்கள் கிளை சபை இந்த ஸ்தல சபையின் போதகர்களையும் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நாம் கூட காரணமாயிருக்கும் இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஆஸ்லின் ஃபெமிங் அண்ட் பீட்டர் பிராங்க்லின், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல மிக ஆண்டவரை உற்சாகமாய் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சபை மக்கள், இரு குடும்பத்தாரையும் பல்வேறு விதத்தில் கொயரில் மற்றும் இந்த வீடியோ எடுப்பதில் உதவியாக இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆஸ்லின் ஃபெமி என்ற வார்த்தை என்ன அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் நெட்டில் அப்படி பார்க்கும்போது, ஃபெமி என்றால் த லார்ட் லவ்ஸ் மீ, கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஆஸ்லின் என்றால் பியூட்டிஃபுல், அழகு. மூன்றாவது த டாட்டர் ஆஃப் காட், தேவனுடைய மகள். மேலே இந்த அன்பு மகளுக்கு வேதம் சொல்லுகிற 1 பேதுருவில் இருக்கிற கீழ்ப்படிதலின் அழகை தேவன் தந்திருக்கிறார். தெய்வத்தை அல்லேலூயா சொல்லும். இன்னொரு அழகையும் தரப்போற. சங்கீதம் 45 இருக்கு, உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இருந்து இந்த அப்பாவை மறக்க சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார்.
இனி அவருடைய ஃபோக்கஸ் என்ன? த பிரைமரி ஃபோக்கஸ் ஃபேமிலி, குடும்பம். இதை போல தம்பி பீட்டர் பிராங்க்லின் என்றால் ஃப்ரீ லேண்ட் ஓனர். ஆனா பீட்டர்னா டிக்ரீஸ் அண்ட் ஃபேட் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறோம். ஆனா இந்த பீட்டரை தான் ஆண்டவர் தூக்கி எல்லாருக்கும் தலைவரை மாற்றினார். கைவேத்தி அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாத தெய்வம். இந்த பீட்டரை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லுன்னா என்ன கல்? ரோமன் கத்தோலிக்க மக்கள் நினைக்கிறாங்க பாப்பரசர். அதல்ல, த காட் கிவன் விஷன், தேவன் தரும் தரிசனம். ஒரு போதகருடைய மகன் என்பதனால அவருக்கு நிறைய தரிசனம் இருக்கும். தரிசனத்தோட கரிசனையும் இருக்கும். கரிசனையோடு தேவன் பரிசாக புத்தியுள்ள இந்த மனைவியை தருகிறார். கைவேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது போல என்றைக்கு சந்தோஷமா, இன்றைக்கு சமாதானமா இருக்கிறது போல என்றைக்கு சமாதானமா இருக்கும். இன்றைக்கு சகலத்திலும் மனரம்யமா இருப்பது போல என்றைக்கு மனரம்யமா இருக்கும். இந்த 3 இதை செய்யும் பொழுது சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் உங்களை கொண்டு, உங்களுக்காக, உங்களிலே, உங்களோடு எல்லாம் செய்வார். ஆமோதிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள்ல இருக்கு, நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறாரே, நீதிமானின் சந்ததியோ விடுவிக்கப்படும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீதிமான் செம்மையானவர்களின் வம்சமே அப்படின்னா 90ஆம் சங்கீதத்தில் மோசே ஜெபிக்கிறார், உமது மகிமை ஊழியக்காரருக்கும் கரத்தின் கிரியை பிள்ளைகளுக்கும் விளங்குவதால். கர்த்தருடைய கரத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில விளங்கும். ஆமென். அல்லேலூயா. விளங்கும்னா என்ன? செயல்படும், கிரியை செய்யும், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆகவே அன்பு பிள்ளைகள், ஆஸ்லின் ஃபெமியும் பிராங்க்லினும், பீட்டர் பிராங்க்லினும், நீங்க கர்த்தர் விரும்புகிற குடும்ப வாழ்க்கை வாழ. ஆமென். குடும்பம் என்பது என்ன? பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 காலத்து பயிர், வாழை அடி வாழை. ரத்தன்ராஜ் அவருக்கு பிறகு மகன். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் வருகை தாமதிச்சா அதுக்கு பிறகு இவங்க பிள்ளைகள். அல்ல, வாழை அடி வாழை. ஆனா அடி மேல அடி வருவது போல சோதனைகள் வரலாம். ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஆனா இந்த சோதனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது இன்னும் வேறு ஆழமாய் போவது போல கர்த்தருக்குள்ளே வேரூன்றி, விசுவாசத்தில் பெருகி, கிருபையில் பெருகி, சத்துவத்தில் பெருகி, அவருடைய கர்த்தத்துவத்தில் பெருக வைத்து உயர்த்தவே தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த குடும்பம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். விவாகம், விவாகம் எபிரேயர் 13 இருக்கு. எபிரேயர் 13 ஆரம்பிக்கும் போது என்ன வருது? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க. நிறைய அம்மாமார பாருங்க, அவங்க வந்த உடனே தான் சகோதர சிநேகம் போயிடும். ஆனா ஒண்ணு சொல்லலாமா, நீ நல்ல சகோதர சிநேகத்தை கட்டி எழுப்பு. ஆமென். அல்லேலூயா. 2வது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னே சொல்லியிருக்கு, முக்கியமா பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஐயா என்கிட்ட வந்தார். ஐயா, என் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும். சரியா, பார்ப்போம். அவ என்ன, அவர் சொல்லாம சொன்னார், இதுவரைக்கும் 35 லட்சம் வந்திருக்கு.
அப்ப நான் எத்தனை லட்சத்துக்கு பொண்ணு பார்க்கணும்? 35,400க்காவது பார்க்கணும். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் பீட்டர் பிராங்க்லின். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், விவாகம் கனம் உள்ளது. தேவன் விவாகத்தை எப்படி சொல்கிறார்? வேசி கள்ளர விபச்சாரக்காரர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஏன் விவாகம் கனம் உள்ளது? 1000 காலத்து பயிர். ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தின்படி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதான் விவாகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விவாகத்துல திருமண வாழ்க்கையில குடிவு வரும், குறைவு வரும், குழப்பங்கள் வரும், குளறுபடி வரும். ஆனா தேவனுடைய திட்டம் இருப்பதனால நோவாவின் பேழைக்குள் பிரவேசித்த குடும்பத்தை போல குடும்பம் நிலைத்திருக்கும். கைவேத்தியல் இல்லையா சொல்லுவோம். சோதனையே வராதுன்னு சொன்னா ஐ எம் பிரசன்டிங் எ இன்கம்ப்ளீட் காஸ்பல். ஆனா சோதனைகளின் நடுவே ஜெயத்தை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எபிரேயர் 13 இன்னும் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். பலவித அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள் வேதம். இப்ப மேரேஜ் எல்லாம் போய் என்ன ஆச்சு? லிவிங் டுகெதர் என்ன வந்திருக்கு? லிவிங் டுகெதர். இப்ப மேரேஜ் எல்லாம் போய் என்ன வந்திருக்கு? ஆணோட ஆண், பெண்ணோட பெண். ஆடு மாடுக்கு தெரிஞ்சதை கூட மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏன் தேவன் விவாகத்தை கனம் உள்ளதுன்னு வைத்திருக்கிறார்? அதை நல்லா புரியணும். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நீங்க கை நீட்டி சொல்லுங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. விவாகத்தின் நோக்கம் என்ன? ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆமென். தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு தேவ மனிதன் எழுதுவதை வாசித்தேன். தண்ணிய பார்த்தாரு, மச்சங்களை பிறப்பிக்க கடவுதுன்னாரு. வானத்தை பார்த்தாரு, ஆகாயம், நட்சத்திரம். ஆனா மனிதனை உண்டாக்கும் போது தன்னைத்தானே ஆண்டவர் பார்த்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நமது சாயலாக மனிதனை உருவாக்குவோமாக. அப்ப என்ன? தேவ சாயல் உங்க குடும்பத்தில் இருக்கணும். ஆமென். இன்னொன்று தேவ சித்தம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய திட்டப்படி, தீர்மானப்படி, தேவ சித்தத்தின்படி உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். நான் வாசித்த போதகர் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் ஆதாம அப்படியே பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவார். என்ன அருமையான ஆண்டவர், எல்லாம் படைத்தவர். ஆனா ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராய் மாறிச்சு. அல்லேலூயா. உங்க திருமண வாழ்க்கையிலும் தேவன் பெயரை உங்களுக்கு தான் கொடுக்கிறார். அவர் மறைந்திருக்கிறார். ஆனா நீங்க அவரை கனம் பண்ணணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமையா வாழ, மன ஒற்றுமையா வாழ, மன ரம்மியமா வாழ, மன உறுதியோடு வாழ, மன மகிழ்ச்சியின் ஔஷதத்தினால எப்பொழுதும் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆமென். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த விவாகம் கனம் உள்ளது. விவாகம் கனம் உள்ளதுன்னா எப்படி? எங்க சர்ச்சி பிலிவர் தான் தம்பி ஜெபா வீடியோ எடுக்கிறார். அவர் லென்ஸை தொட விடுவாரா? அப்படியே அப்பா தொடச்சு. ஏன்னா அந்த லென்ஸ்ல தான் என்ன இருக்கு? கேமரா. எல்லாம் இதை போல நல்லா நீங்க கவனிக்கணும். உங்கள் உறவு கனம் உள்ளதா இருக்கணும். ஆமோதிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த உறவுல என்ன? கணவன்னா என்ன? கண் அவன். அதான் என்ன பேரு? கணவன். மனைவினா என்ன? மாணவியா இருக்கிறத இல்லத்தரசியா கர்த்தர் மாற்றார். அல்லேலூயா. பிராங்க்லின் வீட்டுல சகோதரிகள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது.
ஆனா தமிழ்நாட்டுல அந்த பண்புகளை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெண் போகும்போது மருமகள், அவளுக்கு துணை வேணும். அதான் என்னது, நா துணை யார், என்ன பேரு, அதுதான் மனைவி. என்ன ஆச்சு, நாத்தனார், இப்ப நாத்தனார்னு மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுங்க, நா துணை அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லா குடும்பத்தை அழகா சிஸ்டமா அவருடைய விஸ்டத்தின்படி அழகா அமைக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகள், குடும்பத்துல நீங்க விவாகத்தை கனமா நினைக்கணும். இரண்டாவது, சகோதர சிநேகம் என்ன செய்யணும், நிலைத்து இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சகோதர சிநேகம்னா நீங்க நல்லா பாருங்க, பைபிள்ல 4 வித அன்பை சொல்லுது. தேவனுடைய அன்பு அகாப்பே, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பு ஈராஸ், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்புக்கு பேர் என்ன, ஸ்டார்கே, நண்பர்கள் இடையில உள்ள அன்பு ஃபீலியர். இந்த 4 அன்பும் நிலவும் ஒரே இடம், குடும்பம் 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 வீடு மாத்திரமே. கை வைத்து அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு உண்டாகணும் என்ன செய்யணும், எபேசியர் 5 பார்த்தோமே, அந்த பின்பகுதியில் உள்ள வசனங்களுக்கு முன்பகுதியில கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும், கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். மனைவிக்கு கணவன் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. 2வது போட்டிருக்கு, பரியாசமும் வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அந்த ஸ்தோத்திரத்தை தான் கீழே பவுல் சொல்றாரு. எபேசு என்றால் டிசைரபிள், அழகுன்னு அர்த்தம். அழகான குடும்பம் அமையனா இந்த அழகான சபைக்கு சொல்றாரு, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் துதி பலியோடு நிறைந்த ஆராதனை வீரர்களா, ஆராதனை செய்கிறவர்களா காணப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலதான் அடுத்து வருது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி இருக்கும். ஆவியின் கனி, கனியோ அப்படின்னு எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லுவார், ஒரு பெரிய பழத்துல சொலை இருப்பது போல ஆவியின் கனி என்பதுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அழகா கலாத்தியர்ல பவுல் எழுதுறாரு, இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எங்க ஆவியின் கனி இருக்குதோ அந்த கனி உள்ள மக்கள் தனியா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வாஸ்லின் என்ன செய்யணும், வீட்டுல இருந்து கொண்டு வந்தா எங்க வீடு அப்படி சொல்லக்கூடாது. சிலரை பாருங்க, உங்க அப்பா உங்க அம்மா. நான் என்னுடைய திருமண வாழ்க்கையில இப்ப எனக்கு 33வது ஆண்டு ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் கூட என் மனைவியும் சொன்னதில்லை, நானும் சொன்னது. சிலர் உங்க அப்பா சொல்லி இப்ப போட்டு பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. நம்ம கன்னியாகுமரியில் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்பா, நம்ம மாமா, நம்ம அண்ணன், இப்படி நம்ம என்கிற வார்த்தை இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும். ஆமென். அது கீழே தான் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இந்த எபேசியர் 5 இருக்கு, என்ன இருக்கு, தூங்குகிற நீ, அப்ப தூக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. சில அம்மாமாருக்கு, உங்களை சொல்லல, நான் ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். காலையில 5:30 மணிக்கு ஹஸ்பண்ட் பெட் காபி போட்டு தான் அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் தான் அம்மா எழும்புறா. என்ன பண்றது, உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க. ஆஸ்லின் அதை விட நல்ல பிள்ளை. அப்ப என்ன, அதிகாலையில் இருட்டோட எழுந்திருக்கிறா. இந்த வார்த்தையின்படி 4 மணிக்கே எழும்புன்னு ஐயா சொல்றாரு. அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமான அதிகாலையில் எழும்புற வாழ்க்கை. இந்த அதிகாலையிலே கிருபையை பெற்று காலைதோறும் என்னை எழுப்புகிறார்னு சொன்னது போல ஏசாயா 50 கல்விமானின் நாவை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்.
ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப ஆராதிக்கணும். நீங்க வாசித்த இந்த எபேசியர்ல பாருங்க, போல லைக் லைக் இதை போல 5 முறை வருது. அன்பு கூர்ந்துன்னு 6 முறை வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கீழ்ப்படிதல் 5 முறை வருது. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப விலையேறப்பெற்றது. தெய்வ பயத்தோடு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா, தெய்வ பயத்தோடு அன்பு கூர்ந்தீங்கன்னா, தேவன் உங்க வாழ்க்கையை இன்னும் மேன்மையா வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சபையின் இரட்சகர் கிறிஸ்து போல ஒரு குடும்பத்துக்கு இரட்சகன் யார்? புருஷன். ஆமோதிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுது. அல்லேலூயா. விழுந்துட்டாங்க பாவத்துல, ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏவாளே எங்க இருக்கிறான்னு கேட்டாரா, ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்டாரா? புருஷன்மாரெல்லாம் கவனிங்க. சில சொல்லிடுவாங்க, எல்லாம் என் ஒய்ஃபால தான். கையை கழுவ கூடாது, கையை கழுவி நழுவுற வேலை பண்ணக்கூடாது, வழுவி போகக்கூடாது. குடும்ப தலைவனா இருந்து பொறுப்பா குடும்பத்தை நடத்தணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு ஊழியக்கார தம்பின்னு சொன்னாங்க, நல்லா ஜெபிக்கிறவன் சொன்னாங்க, நல்ல ஒரு ஊழியருடைய மகன். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நினைப்பூட்டுதலா தான் நான் சொல்றேன். பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நான் நினைப்பூட்ட அசதியா இரேன், உங்களை தட்டி எழுப்புவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுவது போல இந்த அன்பு மணமகனுக்கு மணமகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த விவாகத்தை கனமா நினைக்கணும், தேவ பக்தி உள்ளது நினைக்கணும். ஆமென். எப்ப அந்த பயபக்தி இருக்கணும். அப்படி இருக்கும்போது 128ஆம் சங்கீதத்துல எல்லாருக்கும் தெரியும் என்ன வசனம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுவாங்களா, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆதியாகமம் 20 பாருங்க, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, அங்க தெய்வ பயம் இல்லைன்னு ஆபிரகாம் சொல்லி அவருக்கு என்ன பயம் இல்லாம போச்சு? தெய்வ பயம் இல்லாம போச்சு. அப்ப சூழ்நிலைமையும் நம்ம பார்க்க கூடாது. பிரசங்கி எழுதுகிறார், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனிதர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட் ஞானி எழுதுகிறார். சாலமோனுக்கு பல முறை தரிசனமானவர். குறிப்பா கிபியோனில தான் குறிப்பிட்ட வேலையை முடித்த போது கர்த்தர் தரிசனமானார், எச்சரிப்பின் தரிசனத்தையும் கொடுத்தார். இந்த ஞானி தன்னையே சோதித்து பார்த்தான். அவன் சொல்றான், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைய கைக்கொள், எல்லா மனிதர் மேல் விழுந்த கடமை. The first of all, the foremost, the prioritized duty, என்ன கடமை? ஆண்டவருக்கு பயப்படும். ஆண்டவருக்கு பயப்படுறேன்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்தியால பயபக்தி இருக்கு, ஆனா அது சுயபக்தியா இருக்கு. சிலருக்கு பக்தி எப்படி இருக்குதுன்னா, மார்ஸ் மேடையில போல தேவதா பக்தி, எம்மதமும் சம்மதம், அது இல்லை. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்படி 14 முக்கிய ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுது. ஆனா இந்த 128ஆம் சங்கீதத்துல சொல்லுது பாக்கியவான். என்னவான்? அப்படி பாக்கியவான் என்ன? ஸ்லாக்கியம் பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சியா இருப்பவன். கத்தோலிக்க மார்க்கத்துல பேரு பெற்றோர். என்ன பெற்ற? மகப்பேருன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, என்ன அழகா வேதம் சொல்லியிருக்கு. அப்ப மூல வார்த்தையில என்னன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் ஆர்டர். எப்படி ஒழுங்கா வாழ்த்துக்கள் குவியும். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வாழ்த்த போறீங்க, எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்த போறீங்க, உறவினர்கள் வாழ்த்த போறீங்க, பெற்றோர் வாழ்த்த போறீங்க. அடுத்து என்ன வாழ்த்து வரும்? கொஞ்ச நாள்ல ஆண்டவர் ஒரு வருடத்திலேயோ அல்லது குறைந்தது 10 மாதத்திலோ ஆண்டவர் குழந்தைய தருகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
அடுத்து என்ன வாழ்த்துக்கள் வரும்? ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ. நான் நேசிக்கிற ராஜாமணி பாஸ்டர் சொல்வார், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும். ஒரு ஆளுக்கு 4 பிள்ளைகள் வேணுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை தான் கர்த்தர் தந்த, ஸ்தோத்திரம். ஆனா ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். அடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னது? எருசலேமுக்கு வெளியே நிறைய போராட்டம். ஆனா எருசலேமுக்குள்ளேயோ அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம், அங்கே சகோதரத்துவம், அங்கே சிநேகத்துவம், இசைவினைவாய் கட்டப்பட்ட வாழ்க்கை. அங்கே ஆண்டவரை சாட்சியாய் ஸ்தோத்தரிப்பதற்கு இஸ்ரவேலின் கூத்திரம் இப்படியே செல்லும். ஆமென். அதுல ரொம்ப விசேஷம், கர்த்தருடைய ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப எருசலேம்னா என்ன? இந்த பிள்ளைகள் இருதயத்துல ஆத்துமாக்கள். நீங்களே தேவனுடைய ஆத்தும பாரம், ஆத்துமாக்களுக்கான ஊழியம், ஆத்துமாக்களுக்கான ஆனந்தம், ஆத்துமாக்களுக்கான கண்ணீர். தேவன் இதை பார்க்கிறார். தாவீது எல்லா நகரத்தையும் எட்டி பார்த்தானா? எல்லா பெரிய பெரிய நகரம். உங்களுக்கு தெரியும், பாக்தாத் அது யூப்ரட்டிஸ் நதி கரையின் ஓரத்துல இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், யமுனை நதியில ஆக்ரா இருக்கு, டெல்லி இருக்கு, மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு, அது வைகையில இருக்கு. அல்லேலூயா. தாமிரபரணி, வீராபுரம் சொல்லுவாங்க, திருநெல்வேலி இருக்கு. ஆனா எருசலேமுக்கு எந்த நதினே தெரியல. எந்த நதியின் ஓரத்துல இருக்க? அவன் ஆவியில நிறைந்து பாரப்படும் போது 46ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களை என்ன செய்வார்? சந்தோஷிப்பார். சந்தோஷம் வந்தா உங்கள் சந்தோஷம் நிறைவா என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. கேட்கறதெல்லாம் தருவார். என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் யோவான் 15 சொல்றாரு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். அப்ப சந்தோஷத்துல 2 வித சந்தோஷம் இருக்கு. ரட்சண்யத்தின் சந்தோஷம் அதெல்லாம் ஒண்ணு. ஆனா ஆண்டவருடைய சந்தோஷம் ஒண்ணு இருக்கு, உலகத்தின் சந்தோஷம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உலகத்துல தேவைகளை தேவன் சந்திக்கிறவர். அன்பு பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் பாக்கியவான்களா மாற்றினார். ஆமென். இந்த 128ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடித்தது. அடிக்கடி தியானித்து பார்த்தேன்னா 6 வசனம், ஆனா 7 ஆசீர்வாதம். 5 முக்கிய காரியங்கள் சொல்லி இருக்கு, 4 பன்மையில சொல்லி இருக்கு. கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். 3 இடம் சொல்லி இருக்குது, குடும்பம், எருசலேம், சீயோன். 2 முக்கிய கதாபாத்திரங்கள், கணவன், மனைவி. இதை நாயகமாய் நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். உங்க பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார், பாக்கியவானா மாற்றும், எருசலேமின் வாழ்வு தருவார். ஆனா ரொம்ப முக்கியம், 128ஆம் சங்கீதத்துல என்ன இருக்கு? உன் கைகளின் பிரயாசத்தை. இப்ப உங்க கை பிரயாசப்படும். என் கைகளை போருக்கும்னு சொல்லி இருக்கிறார் சங்கீதக்காரர். சங்கீதத்துல பார்த்தா தாவீதை குறித்து சொல்லியிருக்கு, தன் ஆட்டு மந்தையை கைகளின் திறமையால் நடத்தினான். இப்ப தம்பி கை திறமையோடு நடத்தி. உங்க கையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, நல்ல அருமையான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தருடைய கை உங்க கையோட இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். என் புயம் அவன் மேல் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். தேவனுடைய புயம், புயம்னா ஷோல்டர், கவர்மெண்ட்ஷிப், கர்த்தத்துவம். அந்த ஆளுக இருந்தா போதும். நான் சொல்றேன், உங்களை போதும் போதும் சொல்ற அளவு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார்னா சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லுங்க. பலுகி பெருக பண்ணுவார், மந்தையை போல பெருக பண்ணுவார்.
ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார். பெருக்கத்தில் பெருக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எபிரேயர் 6 இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே என்ன பண்ணுவேன்? என்ன அருமையான வார்த்தை. In multiplication I will multiply, in blessing I will bless you. இது பெருகுவதற்கு என்ன செய்வாரா? எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்க. சகல கிருபையையும் பெருக செய்வாராக, சத்துவத்தை பெருக செய்வாராக, அவருடைய கர்த்தத்துவத்தை உங்கள் மேல் பெருக பண்ணுவாராக. இந்த 3 பெருக்கம் இருந்தா போதும். கர்த்தத்துவம், அவருடைய ஆண்டவருடைய ஆளுகை இருந்தா போதும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, இந்த இடம் முந்தி 2 முறை வந்திருக்கிற எங்க கிளை சபை தான் இடம் மறந்துட்டு 3 நேரம் சுத்திட்டு வந்துடும். இடமே மறந்து போச்சு. வயசாகுது, டிரைவர் புது டிரைவர் தெரியல. ஆனா ஒன்ன பாக்குறேன், கர்த்தத்துவத்தின் பெருக்கம் நடத்துகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையிலும் தடைகள் வரலாம், தளர்வுகள் வரலாம், தயக்கங்கள் வரலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில கர்த்தத்துவத்தின் ஆளுகை இருக்கும்போது அழகா நடத்துவார். இந்த மணமக்கள் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்னா, மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? சகோதரிகள் சொல்லுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிரானைட் போட்ட வீடு. அப்படியா? பாஸ்டர்மார்கிட்ட கேட்போம், ஐயாமார் சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லட்டுமா? ஒரு மனம் நிறைந்த வாழ்க்கை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒரே ஆவி, ஒரு மனம், ஒரே அடிச்சுவடு, ஒத்துழைப்பு. எங்கே வருமானம் இருக்குதோ எத்தனை நன்மை, எத்தனை என்றும் ஆசை. கீழே சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படா முடிப்பாரு? சீக்கிரம் முடிச்சிருவேன், கவலைப்படாது. இது என்ன மீட்டிங்கா? நாங்க ஈட்டிங் போக வேண்டாமான்னு கேட்குறீங்க. ஐ வில் ஃபினிஷ் வித் ஷார்ட் டைம். சீக்கிரம் முடிச்சிருவேன். உங்க வாழ்க்கைய தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார். ஜெபத்தில் சொல்லப்பட்டது போல சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதம். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். காரணம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியம்னா என்ன? இங்க யார் மேல பிரியமா இருக்கிறோமோ அவங்கள பார்த்து பேசணும். பாருங்க, முதல்ல வந்தோட பாஸ்டர் அஜிக்குமாரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சேன். பிரியம். அல்லேலூயா. பிரியம். ஆண்டவருடைய முதல் வேலை என்ன? உங்களை ஆசீர்வதிப்பது. ஆமென். ஆகவே எல்லா நன்மைகள் யோசேப்புக்கு கொடுத்த வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், கற்பத்தின் ஆசீர்வாதம், சூரியன் சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகளின் ஆசீர்வாதம், மெய்ப்பனான ஆசீர்வாதம், கண்மலையின் ஆசீர்வாதம், அவன் புயங்கள் உறுதியாய் நின்றது போல உறுதியாய் நின்ற ஆசீர்வாதம், அனைத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்ல பக்தி உள்ள பரிசுத்தமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு ஆலிவர் ஐசக், கர்த்தரை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை. இந்த சகோதரியின் சகோதரன் சார்லி நல்ல ஊழியக்காரர், எங்கள் ஊழியத்துல பயிற்சி பெறுகிறவர். இந்த குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மணமக்கள் எழும்பி நில்லுங்கள். இப்பொழுது இவர்கள் விவாக உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறார். இட்ஸ் a covenant relationship. It's not a contract. ஒப்பந்தம் அல்ல. ஒரே பந்தத்தில் வரவன ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆலிவர் ஐசக்
மகளுடைய கையை பிடிச்சு உடனே பிடி உன் மாப்பிள்ளை கையின்னு உடன்படிக்கைக்கு கொண்டு வர போற. ஹல்லேலூயா. கை தட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவர்கள் இருவரும் பீட்டர், அதே போல ஆஸ்லின், ஃபெமி, இவர்கள் இருவரும் பரிசுத்த நிலையில் இந்த விவாகத்தில் ஒன்றாய் சேர்க்கப்படும்படி கூடி வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த விவாகத்தில், இந்த திருமண வாழ்க்கையில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடை உண்டென்று யாராயிலும் காண்கிறீர்களா? ஏற்கனவே இவர்கள் சபைகளிலே தகுதிகள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது கண்டிருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே சபைகளின் போதகர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்க வேண்டும். இப்பொழுது யாராயிலும் காண்கிறீர்களா? இல்லை. திருமணத்தை நடத்தலான்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் இருவரும், பீட்டர் பிராங்க்லினும் ஆஸ்லின் ஃபெமியும், நீங்கள் இந்த விவாக உடன்படிக்கையில், திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட நியாயமான தடை உண்டு என்று காண்கிறீர்களா? அவங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, அவர் சீக்கிரம் கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. எல்லாரும் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். இப்பொழுது இவர்கள் வாக்கு கொடுக்க போகிறார். வேத வசனத்தின்படி கேட்கிற கேள்விகளுக்கு வாக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ முதல்வரோ சத்திய பிரமாணம் எடுத்து பொறுப்பை எடுப்பது போல குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்கு கொடுக்கிறார். தேவன் தம்முடைய வாக்கினாலே, வாக்கு தத்தம் நிறைந்த அபிஷேகத்தினால இவர்களை இணைக்க போகிறார். பீட்டர் பிராங்க்லின் ஆகிய நீர் ஆஸ்லின் ஃபெமியை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆஸ்லின் ஃபெமி ஆகிய நீ பீட்டர் பிராங்க்லினை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வாயா? பற்றிக்கொள். இப்பொழுது இந்த பிள்ளையின் தகப்பன் கைப்பிடித்து கொடுக்க வரும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். மங்களம் செய்யவே தூமை செய்யும் திருத்துவ தேவனே, தூமை செய்யும் எங்கள் திருத்துவ தேவனே. இந்த மங்களம் செய்யவே தூமை செய்யும் எங்கள் திருத்துவ தேவனே, தூமை செய்யும் எங்கள் திருத்துவ தேவனே. ஆஸ்லின் ஃபெமி ஆகிய உமை பீட்டர் பிராங்க்லின் ஆகிய நான், ஆஸ்லின் ஃபெமி ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய பரிசுத்த நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் சொந்த சம்பத்தால் கனம் பண்ணவும் வாக்கு கொடுக்கிறேன். ஃபெமி சொல்லுமா? ஆஸ்லின் ஃபெமி ஆகிய நான் பீட்டர் பிராங்க்லின் ஆகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும்
இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய பரிசுத்த நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் சொந்த சம்பத்தால் கனம் பண்ணவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவர்கள் வாக்கை தேவன் கேட்டார். எப்படி எங்கு ஒப்பு கொடுத்தல் உண்டோ தேவ மகிமை இறங்குவது போல இப்பொழுது தேவ மகிமை இவர்களை மூடுகிறது. மணமக்கள் கைகோர்த்த வண்ணம் முழங்கால் படியிடுங்கள். எல்லா தேவ ஊழியர்களும் தயவாய் எழும்பி இவர்கள் அருகே வரும்படி அன்பாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கைகளை நீட்டி ஹல்லேலூயா கொஞ்சம் மெதுவா சொல்லும் போது ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. தேவ மகிமை, தேவ மகிமை. ஓரியா சங்க மகாத்தரா. மோசே கைகளை வைத்த போது ஞானத்தின் ஆவியினால் யோசுவா நிரப்பப்பட்டது போல ஹே மகாதா ரியாந்த ரகாஷோகோ மல்கே ரிபாஷா தேரி ஆந்தா எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் இவர்களை ஆசீர்வதிங்க. ஆமென். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, பெருகவே பெருக பண்ணும். இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக பண்ணும். இவர்கள் எல்லைகளை விருத்தியடைய செய்யும். இவர்கள் எல்லைகளில் சமாதானம் இருக்கட்டும். பொருளாதார எல்லை, அபிஷேக எல்லை, புகழ்ச்சியின் எல்லை, கீர்த்தியின் எல்லை, இவர்கள் வாழ்க்கையில ஊழியத்தின் எல்லைகள், ஆண்டவரை இவர்களுக்கு கொடுக்க போகிற ஆஸ்திகளின் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள குடும்பமா. ஹல்லேலூயா. சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என்ற வார்த்தையின்படி வெற்றியான வாழ்க்கை வாழட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இவர்களை ஆசீர்வதித்து பாஸ்டர் அஜிக்குமார் இப்பொழுது ஜெபம் செய்வார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்களித்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தந்து இருவரையும் ஒன்றாக இணைத்து ஒரே மாம்சமாக மாற்றி பூமியில் பலவும் பெருகவுள்ளக்கு உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே. இதோ அன்பு மகன் பீட்டர் பிராங்கினுக்காக, அன்பு மகள் பெமிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த பரிசுத்த சபையிலே பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே ஒன்றிணைத்து அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனால இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் தேவனே ஸ்தோத்திரம். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் இந்த உலகத்துக்குரிய சகலவித உன்னத ஆசீர்வாதங்களாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிகளை ஏற்ற வேளையில் சந்துகளை உயர்த்துவீராக. ஒருவர் 1000ஐயும் இருவர் 10,000ஐயும் துரத்துவார்கள் என்ற உம்முடைய உன்னத வார்த்தையின்படி கர்த்தருடைய சேவைகளை 1000 பெறுவார்களாக. ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் உம்முடைய நாமத்தினுடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதிக்கும் நானும் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறேன். இதோ இத்தனை ஊழியர்கள் ஒருமித்து இந்த பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம் தந்தையே. இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசு மூலம் வேண்டியிருக்கிறோம் பிதாவே. ஆமென். யாக்கோபே நீ வேரூன்று வா, யாக்கோபே நீ வேரூன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த
காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகளே இவேறுவா, என் மகளே இவேறுவா, பூத்து குலுக்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுக்கிடுவா, காய்த்து கனி தருவா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மணமக்கள் எழுப்பி நில்லுங்கள், கை கோர்த்த வண்ணமா எழுப்பிருங்கள். Now I present you the newly married wedded couple, Peter Franklin and Ashlyn Femi. இவர்கள் இருவரும் வேத வசனத்தின்படி, தேச சட்டத்தின்படி, சபையின் சட்டத்தின்படி கணவனும் மனைவியுமாய் இந்த திருமணத்தின் மூலமாய் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். 3 முறை ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது பாடல் பாடும் பொழுது பதிவேட்டில் அவர்கள் கையெழுத்திடுவார். பையனை விളിச்சு வந்து பேக் பண்ண சொல்லி பையன் மாதிரி பையன் மாதிரி இருக்கு அவங்க கீழே இதொന്നും பேக்கே தான் கேட்டலாம் இல்லை அதாவது இல்லை இன்னும் டைம் இருக்குல்ல அவரை கிடந்து ஓடணும்.
പീസ് എടുത്തിട്ട് ഒരു പീസ് എടുത്തിട്ട് കേക്കിൽ അടിക്കാതെ